திமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராகவும் மூத்த தலைவராகவும் வலம் வருபவர் சேகர்பாபு. தற்போது அவர் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். சென்னைக்கு நான் தான் என்ற போக்கில் தன்னை மையமாக கொண்டு செயற்படுகிறார். இன்றைய நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எனில் சென்னை மட்டும் தொடர்பான விஷயங்களில் தனி முதல்வராகவே சேகர்பாபு செயல்படுகிறார் எனும் விமர்சனங்கள் எழுகின்றன. அவருக்காகவே அறிவாலயத்தில் நேரம் கேட்டு அப்பாயின்மெண்ட் கோரப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன. முன்னதாக அதிமுகவில் இருந்த சேகர்பாபு பின்னர் திமுகவில் இணைந்து உறுதியான நிலை பெற்றார். சென்னையை சேர்ந்த இவர் எனக்கு மட்டுமே வளர்ச்சி வேண்டும் எனும் தன்மையோடு மற்றவர்களின் வளர்ச்சிக்கு இடமளிக்காத நோக்கத்தில் செயல்படுகிறார் என கூறப்படுகிறது. சேகர்பாபுவின் பரிந்துரையின் அடிப்படையில் திமுகவில் பிரியா சென்னையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் பின்னர் பிரியாவை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடச் செய்ய உதயநிதி மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த செயல்கள் திமுகவுக்குள் ஒரு வகையான உள்நோக்க பிரச்சனையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் என்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் கூட நான் மீண்டும் அதிமுகவுக்கு செல்வேன். சென்னையில் எனக்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது என்று சேகர்பாபு தனது நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளும் பரவின. திமுகவில் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் தானே எடுக்கக்கூடியவர் என கருதி ஆட்சி அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்ற விமர்சனங்கள் சேகர்பாபுவை நோக்கி எழுந்துள்ளன. இந்த போக்கு கட்சி தலைமையகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடக்க தொடங்கியுள்ளது. பொதுவாக தேர்தல்களின் போது மட்டுமே முதலமைச்சர் நேரலையில் பேட்டியளிப்பது வழக்கம். ஆனால் சேகர்பாபு தனிப்பட்ட முறையில் பேட்டிக்கு சென்றிருப்பது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக அதிமுகவில் இருந்த அவர் திமுகவுக்குள் வந்தபோது சிவப்பு கம்பள வரவேற்பை பெற்றார். அதன் பின்னர் கட்சியில் தனிச்சையாக இயங்க தொடங்கின. தனக்கென ஓர் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என கூறப்படுகிறது. சென்னையில் என்னை மீறி யாரும் வளரக்கூடாது, நான் குறிப்பிடும் நபருக்கே தேர்தல் சீட் வழங்கப்பட வேண்டும், அதுவே வெற்றிக்கு அடித்தளம் என்ற அணுகுமுறையுடன் செயல்படுகிறார் சேகர்பாபு. அவரது இந்த நிலைப்பாடு கட்சிக்குள் ரவுடி பாணியையும் கட்ட பஞ்சாயத் போன்ற கட்டுப்பாடு செயற்பாடுகளையும் பிரதிபலிப்பதாக சிலர் குற்றம் சாடுகின்றனர். சென்னை திமுகவின் அரிப்பாட்டை கொண்ட கோட்டையாக இருந்தாலும் கட்சி எதிர்கால தலைமை போட்டியில் உதயநிதிக்கு நேரடியாக சவாலாகும் வகையில் சேகர்பாபு வளர்ந்து வருகிறார் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திமுக தலைமை யாராக இருந்தாலும் சென்னையில் கட்டுப்பாடு எனக்கே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் கட்டி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேகர்பாபுவின் எழுச்சி எதிர்காலத்தில் உதயநிதிக்கு சிக்கலை உருவாக்கக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. இதனை கணித்த உதயநிதி தற்போது தந்தை ஸ்டாலினிடம் நேரடியாக பேசி சேகர்பாபுவின் செல்வாக்கை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.